வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 4ஆம் பாகம், சிதைந்த கனவு. அதிகாரம் 15. கடைசி பரிசு. எல்லையற்ற அந்தகார சமுத்திரத்தின் கர்ப்பத்திலே இருந்து, மோனக் கடலின் அடிவாரத்திலிருந்து சிவகாமி மெதுவாக மேலே வந்து கொண்டிருந்தாள். கண்ணங்கரிய இருளிலே திடீரென்று சிறு சிறு ஒளித்திவளைகள் தோன்றி சுழன்று வந்தன. நிசப்தத்தின் மத்தியிலிருந்து ஸ்வரூபம் தெரியாத ஒரு சத்தம் எழுந்தது. முதலில் அது மெல்லியதாக இருந்தது. வர வர பெரிதாகி சமுத்திரத்தின் பேரிரைச்சல் போல கேட்டது. அந்த பெரிய அகண்டாகார சத்தத்தின் நடுவே சிறு சிறு ஒளிகள் விட்டு விட்டு கேட்கத் தொடங்கின. அந்த சிறு ஒளிகள் சிறிது நேரத்திற்கெல்லாம் மனிதர்களின் பேச்சுக்குரலாக மாறின. 2 குரல்கள் மாறி மாறி கேட்கின்றன. அவற்றில் ஒன்று சிவகாமிக்கு தெரிந்த குரல். நாகநந்தி பிக்ஷுவின் அடி வயிற்றிலிருந்து கிளம்பி வரும் கம்மலான கர்ஜனை குரல். இன்னொருவரின் குரலும் தெரிந்த குரல் போல்தான் தோன்றுகிறது. ஆனால் அது யாருடையது? சிவகாமி தன்னுடைய கண்ணிமைகள் இன்னும் மூடியிருக்கின்றன என்பதை மனதிற்குள் உணர்ந்தாள். ஒரு பெரு முயற்சி செய்து கண்களை லேசாக திறந்தாள். அப்பொழுது அவள் முன்னால் தோன்றிய காட்சியானது வியப்பையும் இரக்கத்தையும் பரபரப்பையும் பயங்கரத்தையும் ஒருங்கே அளித்ததோடு, இது தூக்கத்திலே காணும் கனவா அல்லது பிரம்மை கொண்ட உள்ளத்தில் தோன்றும் கற்பனை காட்சியா என்று சந்தேகிக்கும்படியும் செய்தது. கற்பாறையில் குடைந்தெடுத்த பௌத்த விகாரம் ஒன்றில் தரையிலே தான் கிடப்பதை உணர்ந்தாள். மேடு பள்ளமான பாறை தளமானது தேகம்பட்ட இடமெல்லாம் சில்லிடும்படி அவ்வளவு குளிர்ந்திருந்தது. அவள் கிடந்த இடத்திற்கு சற்று தூரத்திலே தரையில் ஒருவர் விழுந்து கிடக்க, அவருக்கு பக்கத்தில் சம்ஹார ருத்ரமூர்த்தியைப் போல கையில் வாளுடன் ஒருவர் கம்பீரமாக நின்றார். இன்னும் சற்று தூரத்தில் வாளும் வேலும் ஏந்திய வீரர்கள் பலர் முகத்தில் வியப்பும் ஆங்காரமும் குரோதமும் மரியாதையும் போட்டியிடும் பாவத்துடனே நின்றார்கள். அவர்களில் சிலர் ஏந்திக் கொண்டிருந்த தீவர்த்திகளிலிருந்து கிளம்பிய ஒளிப்பிழம்பும் புகைத்திரளும் அந்த குகை மண்டபத்தை ஒரு யமலோக காட்சியாக செய்து கொண்டிருந்தன. பிரம்மாண்டமான சிலை வடிவில் யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்த பகவான் புத்தர் மேற்படி காட்சியை அரை கண்ணாலே பார்த்து புன்னகை புரிந்து கொண்டிருந்தார். சிவகாமி தனக்கு முன் தோன்றியதெல்லாம் கனவா, பிரம்மையா அல்லது உண்மை காட்சிதானா என்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு தடவை கண்ணை மூடி மறுபடியும் திறந்தாள். உண்மை காட்சிதான் என்று அறிந்து கொண்டாள். கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு தெளிவடைந்தது. சிந்தனா சக்தியும் ஏற்பட்டது. தரையில் கிடப்பது நாகநந்தி பிக்ஷு என்பதை கண்டாள். அவருக்கு அருகில் கம்பீரமாக கையில் வாள் ஏந்தி நின்று கொண்டிருப்பவர் தளபதி பரஞ்சோதிதான் என்பதையும் ஊகித்து உணர்ந்தாள். அவர்களைச் சுற்றிலும் சற்று தூரத்தில் விலகி நிற்பவர்கள் தளபதியுடன் வந்த பல்லவ வீரர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எல்லோரும் இங்கே எப்படி வந்து சேர்ந்தார்கள்? தான் இவ்விடம் வந்த விதம் எப்படி? ஸ்வரூபம் தெரியாமல் கேட்டுக்கொண்டிருந்த பேச்சுக்குரல்கள் தெளிவடைந்தன. நாகநந்தி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பனே பரஞ்சோதி, நீ நன்றாக இரு. நீ மிக்க குணசாலி, மிக்க நன்றியுள்ளவன். உன்னை ஒரு சமயம் நாகப்பாம்பு தீண்டாமல் இந்த கை காப்பாற்றியது. உன்னை பல்லவன் சிறையிலிருந்து இந்த கை விடுதலை செய்தது. நீ ஆசாரியராக கொண்ட ஆயன சிற்பியாரின் உயிரை இந்த கை ரட்சித்தது. அவருடைய மகள் சற்று முன்னால் காபாலிகையின் கத்திக்கு இரையாகாமல் இந்த கை காப்பாற்றியது. அப்படிப்பட்ட என் வழக்கையை நீ வெட்டிவிட்டாய், அடியோடு துண்டித்து விட்டாய். ரொம்பவும் நன்றியுள்ள பிள்ளையப்பா நீ. அப்பொழுது பரஞ்சோதி குறுக்கிட்டு பேசினார். ஆஹா, கள்ள பிக்ஷுவே, உம்முடைய திருக்கரத்தின் அற்புத லீலைகளை ஏன் நடுவிலே நிறுத்திவிட்டீர்? மகேந்திர பல்லவர் மீது விஷக்கத்தியை எறிந்தது அந்த கைதானே? சற்று முன்னால் ஆயனர் குமாரியை தூக்கிக் கொண்டு சுரங்க வழியில் நீர் ஓட பார்த்ததும் அந்த கையின் உதவினால்தானே? தப்பி ஓட வழியில்லை என்று தெரிந்ததும் தேவியின் பேரிலேயே உமது கொடூரமான விஷக்கத்தியை எறிய பார்த்ததும் அந்த கைதான் அல்லவா? ஆமாம் அப்பனே, ஆமாம், நீ சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனால் எதற்காக ஆயனர் மகளை நான் கொண்டு போக முயற்சித்தேன் தெரிந்து கொண்டாயா? பரஞ்சோதி, ஆயனர் மகள் மீது என்னை காட்டிலும் உனக்கு அதிக அன்பு, அதிக பக்தி, அதிக சிரத்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உன் எஜமானனான அந்த மூட மாமல்லனும் அவளுக்கு தான் செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருப்பான். அவன் என்னை காட்டிலும் காதலிப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறான் அப்பனே.
அன்பு என்பதற்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய தலைவன் மாமல்லனுக்கு காதலின் தன்மை தெரியுமா? பரஞ்சோதி, இன்று இந்த வாதாபி நகரம் பற்றி எரிந்து நாசமாவதற்கு காரணமானவன் நான். சிவகாமிக்காக சொந்த சகோதரனை பலி கொடுத்தேன். ஹர்ஷவர்தனனை நடுநடுங்கச் செய்த சளுக்க மகா சாம்ராஜ்யத்தையே என் காதலுக்கு பலியாக அர்ப்பணம் செய்தேன். ஆகா, அன்புக்கும் காதலுக்கும் அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரியும்? அடிகளே, தாங்கள் சொல்வது உண்மையே. அன்பு என்பதற்கு பொருள் எனக்கு சற்று முன்னால் தான் தெரிந்தது. ஒருவரிடம் நம்முடைய அன்பை காட்டுவதென்றால் அவர் மேல் விஷக்கத்தியை எரிந்து கொள்ள வேண்டுமில்லையா? இதை சற்று முன்னால் நான் தெரிந்து கொண்டேன். வஞ்சக பிக்ஷுவே, உம்மிடம் பேசிக் கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. உம்முடைய வேஷத்தை மட்டும் கலைக்காமல் நீர் ராஜரீக உடை தரித்திருந்தால் இத்தனை நேரம் உம்மை பரலோகம் அனுப்பியிருப்பேன். காவி வஸ்திரம் தரித்த பிக்ஷுவை கொல்ல மனம் வரவில்லை. ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் உம்மை கொல்லாமல் விடுகிறேன். 10 வருடத்திற்கு முன்னால் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து வருவதற்காக ஆயனர் என்னை அனுப்பினார். நானும் அப்படியே செய்வதாக வாக்களித்து விட்டு கிளம்பினேன். அஜந்தா வர்ணத்தின் ரகசியம் உமக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். இதோ இந்த சுரங்க விகாரத்தின் சுவர்களில் கூட வர்ண சித்திரங்களை காண்கிறேன். அதை உடனே சொன்னீரானால் உம்மை உயிரோடு விடுகிறேன். இல்லாவிடில் உமது இஷ்ட தெய்வத்தை, உம்மை போன்ற கிராதகனுக்கு தெய்வம் என்பதாக ஒன்றிருந்தால் அந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளும். அப்பனே, உன்னுடைய கருணைக்காக மிக்க வந்தனம். என் இஷ்ட தெய்வம் ஒன்றே ஒன்றுதான், அது சிவகாமிதான். அந்த தெய்வத்தை பிரார்த்தித்து கொள்கிறேன். ஆயனரையும் அவள் மகளையும் அஜந்தாவுக்கே அழைத்து போய் அழியா வண்ண ரகசியத்தை நேரிலேயே காட்டிக் கொடுக்க வேண்டுமென்று எண்ணியிருந்தேன். அது எனக்கு கொடுத்து வைக்கவில்லை, அவர்களுக்கும் கொடுத்து வைக்கவில்லை. அந்த அற்புதமான ரகசியத்துக்கு, உலகத்தில் வேறு யாரும் கற்பனை செய்ய முடியாத ரகசியத்திற்கு என்னுடைய உயிரை ஈடாக வைத்தாயே. நீ நன்றாக இருக்க வேண்டும். சொல்லுகிறேன் கேள். மரச்செடிகளின் இலை, வேர், காய், விதை முதலிய தாவரப் பொருட்களை சாறு பிழிந்து காய்ச்சி சாதாரணமாக வர்ணங்கள் குழைப்பது வழக்கம். தாவரப் பொருட்கள் காய்ந்து உலர்ந்து அழிந்து போகக்கூடியவையாகையால் அவற்றிலிருந்து உண்டாக்கப்படும் வர்ணங்களும் சீக்கிரத்தில் மங்கி அழிந்து போகின்றன. ஆனால் மலைகளிலும் பாறைகளிலும் சிற்சில பகுதிகள் இயற்கை வர்ணம் பெற்று விளங்குகின்றன. இந்த வர்ணங்கள் காற்றுக்கும் வெயிலிற்கும் மழைக்கும் மங்குவதில்லை, அழிவதில்லையாகவே அந்த வர்ண பாறைகளை பொடி செய்து அதற்கேற்ற பக்குவப்படி அரைத்து குழைத்து உண்டாக்கும் வர்ணங்கள் அழிவதே கிடையாது. இம்மாதிரி வர்ணப்பாறைகளை பொடித்து குழைத்த வர்ணங்களை கொண்டுதான் அஜந்தாவில் சித்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. பரஞ்சோதி, சென்ற 500 வருஷ காலமாக யாரும் அறியாத பரம ரகசியத்தை உனக்கு நான் சொல்லிவிட்டேன். இனி நான் போகலாமா? அடிகளே, உடனே போய்விடுங்கள். அடுத்த நிமிஷம் என் மனம் மாறினாலும் மாறிவிடும். சிவகாமி தேவியுடன் நீர் ஓடிப்போக எத்தனித்த கள்ளச்சுரங்க வழியாகவே இப்பொழுதே போய்விடுங்கள், சீக்கிரம். நாகநந்தி மிக்க பிரயாசையுடன் எழுந்திருந்தார். வெட்டுப்பட்ட தம்முடைய வலது கையை இன்னொரு கையினால் தூக்கி பிடித்து கொண்டு நின்றார். பரஞ்சோதி, நீ நல்ல பிள்ளை. நான் உயிர் தப்ப விட்டு விட்டாய். என் கையை வெட்டியதற்கு பதிலாக கழுத்தை வெட்டியிருந்தாயானால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு இன்னும் உயிர் மேல் ஆசை விடவில்லை. உன்னிடம் உயிர் பிச்சை கேட்டேன், நீயும் கொடுத்து அருளினாய். மாமல்லன் வருவதற்குள்ளே நான் போய்விட வேண்டும் என்பது உன் கருத்து என்பதை அறிந்து கொண்டேன். இதோ போய்விடுகிறேன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை. சிவகாமி சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்து எழுவாள். அவளிடம் ஒரு விஷயம் அவசியம் தெரியப்படுத்து. அவள் மேல் நான் விஷக்கத்தியை எரிந்து கொள்ள முயன்றேன் என்பதை கட்டாயம் சொல்லு. அதுதான் அவள் பேரில் நான் கொண்ட காதலின் கடைசி பரிசு என்றும் சொல்லு. இவ்விதம் கூறிக்கொண்டே நாகநந்தி சிவகாமி கிடந்த பக்கம் நோக்கினார். சிவகாமி மூர்ச்சை தெளிந்து எழுந்திருந்து பாறை தூணின் சாய்ந்து கொண்டு சிலையைப் போல அசைவற்று நிற்பதை அவர் பார்த்தார். சிவகாமி, எழுந்து விட்டாயா? ஆயனரின் சீடர் பரஞ்சோதியிடம் நான் சொன்னது உன் காதில் விழுந்ததா? உன் மீது கத்தி எறிந்து கொள்ள பார்த்தேன். எதிர்காலத்தை நினைத்து உன்மேல் இரக்கம் கொண்டுதான் அந்த காரியத்தை செய்ய முயன்றேன். பல்லவ சேனாதிபதி குறுக்கே வந்து உனக்கு அந்த நன்மையை செய்ய முடியாமல் தடுத்துவிட்டார். சிவகாமி, வருங்காலத்திலே வேண்டாம். வருங்காலத்தில் என்னை நீ நினைக்க வேண்டாம். இந்த பாவியை மறந்துவிடு. உடல், பொருள், ஆவி அனைத்தையும், இகத்தையும் பரத்தையும் உன் காலடியில் அர்ப்பணம் செய்த இந்த கள்ள பிக்ஷுவை மறந்துவிடு. மறந்துவிட்டு கூடுமானால் சந்தோஷமாக இரு. ஆனால் நான் மட்டும் உன்னை மறக்க மாட்டேன். பரஞ்சோதியையும் மாமல்லனையும் கூட நான் மறக்க மாட்டேன். போய் வருகிறேன் சிவகாமி, போய் வருகிறேன். உன்னை புத்த பகவான் காப்பாற்றட்டும்.
இவ்விதம் பேசிக்கொண்டே தள்ளாடி தள்ளாடி நடந்த நாகநந்தி புத்த பகவானுடைய சிலைக்கு பின்னால் மறைந்தார். நாகநந்தி அவ்விதம் தப்பிச் சென்று சுரங்க வழியில் மறைந்ததை அனைவரும் பார்த்து கொண்டு நின்றார்கள். சேனாதிபதியின் அனுமதியின் பேரிலேயே பிக்ஷு செல்கிறார் என்பதை அறிந்திருந்தபடியால் யாரும் அவரை தடுக்க முயலவில்லை. சிவகாமியும் பார்த்த கண் பார்த்த வண்ணம் நாகநந்தி மறையும் வரையில் அவரை நோக்கிக் கொண்டு நின்றாள். சற்று முன்னால் காபாலிகையின் கத்திக்கு இரையாகாமல் அவர் தன்னை காப்பாற்றிய பொழுது அவர் புலிகேசி சக்கரவர்த்தியா அல்லது நாகநந்தி பிக்ஷுவா என்று ஐயமுற்றாள். இப்பொழுது அவர் மனிதனா, மனித உருக்கொண்ட அரக்கனா, ஏதோ பெரும் துக்கத்தினால் மூளை சிதறிப்போன பைத்தியக்காரனா அல்லது ஈவு இரக்கமற்ற கிராதக கொலைக்காரனா என்னும் சந்தேகங்கள் அவளுடைய மனதில் தோன்றி அலைந்தன. இதற்கிடையில் சேனாதிபதி பரஞ்சோதி, சத்ருக்னா, நல்ல சமயத்தில் வந்தாய். இந்த பாதாள புத்த விகாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஏதாவது நல்ல மார்க்கம் இருக்கிறதா என்று பார். நாங்கள் வந்த கிணற்று சுரங்க வழியாக எல்லோரும் போவது கஷ்டம். பிரதான வாசல் எங்கேயாவது இருந்து அடைப்பட்டிருக்க வேண்டும். சீக்கிரம் கண்டுபிடி என்றதும் சத்ருக்னன், சேனாதிபதி, பிரதான வாசலை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டேன். அந்த வழியை உடனே திறப்பதற்கு இதோ கட்டளையிடுகிறேன் என்றான். சேனாதிபதிக்கு சட்டென்று ஒரு நினைவு வந்தது. சத்ருக்னா, குண்டோதரன் எங்கே என்று கேட்டார். சேனாதிபதி, என் அருமை சீடர்களில் அருமை சீடன் காபாலிகையின் கத்திக்கு இரையாகிவிட்டான். அந்த ராட்சசியை குகையில் காணாமல் சுரங்க வழியிலே தேடிக்கொண்டு வந்தோம். நாங்கள் அந்த சண்டாளியை பார்த்தோம். சத்ருக்னன், அந்த காபாலிகை குண்டோதரனை கத்திக்கு இரையாக்கிவிட்டாள். நீங்கள் பார்த்தீர்களா? அந்த சண்டாளியை பார்த்தீர்களா என்று சத்ருக்னன் கேட்க, பார்த்தேன் சத்ருக்னா. கண்ணனும் காபாலிகையும் பக்கத்து வீட்டிலே செத்து கிடக்கிறார்கள். கண்ணன் எப்படி செத்தான் என்பது தெரியவில்லை. அவ்விடம் போய் பார்க்க வேண்டும் என்றார். பரஞ்சோதி விதம் சொல்லிக்கொண்டே தூணின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருந்த சிவகாமியின் அருகிலே சென்று பக்தியுடன் வணங்கினார். அம்மணி, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தீர்கள். ஏகாம்பரர் அருளால் எல்லா அபாயமும் தீர்ந்தது. 9 வருஷத்திற்கு பிறகு தங்களை மறுபடியும் உயிருடன் பார்க்க முடிந்தது. சிறிது நேரம் உட்கார்ந்து இளைப்பாருங்கள். இந்த குகையின் வாசல் திறந்ததும் வெளியேறலாம். தங்கள் தந்தையும் சக்கரவர்த்தியும் கோட்டைக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். சிவகாமி துக்கம் நெஞ்சை அடைக்க, தழுதழுக்க, தளபதி போவதற்கு முன்னால் எனக்கு கமலியின் கணவனை மறுபடியும் பார்க்க வேண்டும். என்னை அந்த வீட்டிற்கு அழைத்து போங்கள் என கூறினாள். அதே சமயத்தில் அடைக்கப்பட்டிருந்த அந்த புத்த விகாரத்தின் பிரதான வாசலை பல்லவ வீரர்கள் படார் படார் என்று இடித்து தள்ளிக்கொண்டிருந்தார்கள். சிம்மக்கொடி உயிர்களை இழந்து மரணத்தின் அமைதி குடிக்கொண்டிருந்த கண்ணபிரானுடைய முகத்தை பார்த்த வண்ணம் சிவகாமி கண்ணீர் விட்டு தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அம்மா, எத்தனை நேரம் அழுது புலம்பினாலும் கண்ணனுடைய உயிர் திரும்பி வரப்போவதில்லை. யுத்தம் என்றால் அப்படித்தான். கண்ணபிரான் ஒருவன்தானா இருந்தான்? இவனைப் போல 10,000கணக்கான வீரர்கள் பலியானார்கள். தயவு செய்து புறப்படுங்கள். இந்த வீட்டிற்கு பக்கத்தில் தீ வந்துவிட்டது என்று பரஞ்சோதி கூறினார். கண்ணீர் ததும்பிய கண்களினால் சிவகாமி அவரை பரிதாபமாக பார்த்து, தளபதி, யுத்தம் வேண்டாம் என்று தங்களுக்கு ஓலை எழுதி அனுப்பினேனே என்று விம்மினாள். ஆமம்மா, யுத்தத்தை தடுப்பதற்கு நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன். என் முயற்சி பலிதமாகும் சமயத்தில் அந்த கள்ள பிக்ஷு வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்து விட்டான். வாதாபி நகரம் அழிய வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது யார் என்ன செய்ய முடியும்? ஐயா, விதியின் பேரில் ஏன் குற்றம் சுமத்துகிறீர்கள்? எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த பாதகிதான். அன்றைக்கு தாங்களும் அவரும் வந்து எவ்வளவோ பிடிவாதமாக என்னை அழைத்தீர்கள். மூர்க்கத்தனத்தினால் வரமாட்டேன் என்று சொன்னேன். அம்மா, எவ்வளவோ காரியங்கள் வேறு விதமாக நடந்திருக்கலாம். அதை பற்றியெல்லாம் இப்பொழுது யோசித்து என்ன பயன்? தயவு செய்து புறப்படுங்கள். மாமல்லரும் தங்கள் தந்தையும் தங்களை பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டிருப்பார்கள். தளபதி, அவருடைய முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? என்னால் முடியாது. நான் இங்கேயே இருந்து உயிரை விடுகிறேன். 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாக அவரிடம் சொல்லுங்கள் என்று சிவகாமி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வாசலில் பெரும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் மாமல்லர் உள்ளே பிரவேசித்தார். அவருக்கு பின்னால் ஆயனரும் வந்தார். இதோ அவரே வந்து விட்டார் என்று பரஞ்சோதி வாய்விட்டு கூறி மனதிற்குள், இத்துடன் என் பொறுப்பு தீர்ந்தது என்று சொல்லிக்கொண்டார். அவரே வந்துவிட்டார் என்ற வார்த்தைகள் காதில் விழுந்ததும் சிவகாமியின் தேகம் புல்லரித்தது. குனிந்திருந்த தலையை நிமிர்த்தி வாசற்பக்கம் பார்த்தாள். கன நேரத்திலும் மிகச்சிறிய நேரம் மாமல்லருடைய கண்களும்
சிவகாமியின் கண்களும் சந்தித்தன. அடக்க முடியாத உணர்ச்சி பொங்க சிவகாமி மறுபடியும் தலைகுனிந்தாள். அவளுடைய அடி வயிற்றிலிருந்து ஏதோ கிளம்பி மேலே வந்து மார்பையும் தொண்டையையும் அடைத்துக்கொண்டு மூச்சு விட முடியாமலும் தேம்பி அழுவதற்கு முடியாமலும் செய்தது. அப்புறம் சிறிது நேரம் அங்கு என்ன நடந்ததென்றே தெரியாமல் சிவகாமி உணர்வு அற்று இருந்தாள். கண்ணபிரானா, ஐயோ என்று அவளுடைய தந்தையின் குரல் அலறுவது காதில் வீழ்ந்ததும் உணர்வு பெற்றாள். ஆமாம், கண்ணன் தான். கமலியின் சிநேகிதியை சிறை மீட்டு ரதத்தில் வைத்து அழைத்து வர வந்த கண்ணன் தான் மார்பில் விஷக்கத்தி பாய்ந்து செத்து கிடக்கிறான். ஆயனரே, உம்முடைய மகளை கேளும். அவளுடைய சபதம் நிறைவேறிவிட்டதல்லவா? அவளுடைய உள்ளம் குளிர்ந்து விட்டதல்லவா? கேளும் ஆயனரே, கேளும். மாமல்லரின் மேற்படி வார்த்தைகள் சிவகாமியின் காதில் உருக்கிய ஈயத்துளிகள் விழுவது போல விழுந்தன. ஆஹா, இந்த குரல் எத்தனை அன்பு ததும்பும் மொழிகளை, இன்பத்தேன் ஒழுகும் வார்த்தைகளை ஒரு காலத்தில் சொல்லி இருக்கிறது. அதே குரலில் இப்பொழுது எவ்வளவு கர்ண கடூரமான சொற்கள் வருகின்றன. இதற்குத்தானா இந்த 9 வருஷ காலமும் பொறுமையுடன் உயிரை காப்பாற்றி கொண்டு வந்தோம்? மாமல்லரின் கொடுமையான வார்த்தைகள் பரஞ்சோதிக்கு பெரும் துன்பத்தை உண்டாக்கின. சக்கரவர்த்தி, சிவகாமி அம்மை மிகவும் மனம் நொந்து போயிருக்கிறார் என்று அவர் சொல்வதற்குள் மாமல்லர் குறுக்கிட்டு, சிவகாமி எதற்காக மனம் நோக வேண்டும்? இன்னும் என்ன மனக்குறை? சபதம்தான் நிறைவேறிவிட்டதே. சந்தேகம் இருந்தால் வீதி வழியே போகும் பொழுது பார்த்து நிச்சயப்படுத்திக் கொள்ளட்டும். வீடுகள் பற்றி எறிவதையும் வீதிகளில் பிணங்கள் கிடப்பதையும் ஜனங்கள் அலறி பிடித்து கொண்டு ஓடுவதையும் பார்த்து கழிக்கட்டும். ஆயன சிற்பியாரே, உம்முடைய குமாரியை அழைத்து கொண்டு உடனே கிளம்பும். சிவகாமியின் மார்பு 1000 சுக்களாக உடைந்தது. அவளுடைய தலை சுழன்றது. அச்சமயம் ஆயனர் அவளுக்கு அருகில் சென்று இரக்கம் நிறைந்த குரலில், குழந்தாய், என்னை உனக்கு தெரியவில்லையா என்றார். அப்பா என்று கதறிக்கொண்டே சிவகாமி தன் தந்தையை கட்டிக்கொண்டு விம்மினாள். அன்று அதிகாலையில் சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபிக்குள் பிரவேசித்ததிலிருந்து மாமல்லருடைய உள்ள பரபரப்பு நிமிஷத்திற்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. சிவகாமிக்கு ஏதோ விபரீதமான அபாயம் நேரப்போகிறதென்றும் நாம் இங்கே வெறுமனே இருப்பது பெரிய பிசகு என்றும் அவருக்கு தோன்றி வந்தது. புலிகேசி சக்கரவர்த்தி அரண்மனையில் அகப்படவில்லை என்று மாணவன்மரிடமிருந்து செய்தி வந்த பிறகு கோட்டைக்கு வெளியே அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. ஆயனரையும் அழைத்து கொண்டு வாதாபி நகருக்குள் பிரவேசித்தார். சிவகாமியை சந்தித்தவுடனே அவளிடம் அன்பான மொழிகளை கூற வேண்டும் என்பதாகத்தான் யோசனை செய்து கொண்டு சென்றார். ஆனால் அவருடைய அன்புக்கும் அபிமானத்துக்கும் பெரிதும் பாத்திரமாக இருந்த கண்ணபிரான் செத்து கிடந்ததை கண்டதும் மாமல்லரின் மனம் கடினமாகிவிட்டது. அதனாலேதான் அத்தகைய கடுமொழிகளை கூறினார். ரதத்தில் ஆயனரும் சிவகாமியும் முன்னால் செல்ல, பின்னால் சற்று தூரத்தில் மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைகளின் மீது ஆரோகணித்துச் சென்றார்கள். மாமல்லரின் விருப்பத்தின்படி பரஞ்சோதி தாம் சிவகாமியின் வீட்டு வாசலை அடைந்ததிலிருந்து நடந்த சம்பவங்களை எல்லாம் விவரமாக கூறினார். அதையெல்லாம் கேட்க கேட்க சக்கரவர்த்தியின் நெஞ்சில் குரோத அக்கினி சுடர்விட்டு எரியத் தொடங்கியது. முக்கியமாக நாகநந்தியை பரஞ்சோதி கொல்லாமல் உயிரோடு விட்டுவிட்டார் என்பது மாமல்லருக்கு பெரும் கோபத்தை உண்டாக்கியது. சிவகாமியை பெரும் துன்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவே அவளை கொல்ல எத்தனித்ததாக நாகநந்தி கூறினார் அல்லவா? அதை கேட்டபொழுது அந்த கூற்றில் அடங்கியிருந்த உண்மையை மாமல்லரின் அந்தராத்மா உடனே உணர்ந்தது. அது காரணமாக அவருடைய குரோதம் பன்மடங்கு அதிகமாகி கொழுந்து விட்டு எரிந்தது. சிவகாமி தன் அருமை தந்தையின் மீது சாய்ந்த வண்ணம் வாதாபி நகரின் பயங்கர வீதி காட்சிகளை பார்த்து கொண்டு சென்றாள். அந்த கோரங்களை பார்க்க சகிக்காமல் சில சமயம் கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் கண்களை மூடிக்கொண்ட போதிலும் காதுகளை மூடிக்கொள்ள முடியவில்லை. ஜுவாலை விட்டு பரவிய பெருந்தீயிலே வீடுகள் பற்றி எரியும் சடசட சத்தமும், காற்றின் விற்றென்ற சத்தமும், குழந்தைகளின் கூக்குரலும், ஸ்திரீகளின் ஓலமும், சலுக்கு வீரர்களை பல்லவ வீரர்கள் துரத்தி ஓடும் சத்தமும், ஜெய கோஷமும், ஆஹா காரமும் அவளுடைய செவிகளை நிரப்பி அடிக்கடி கண்களை திறந்து பார்க்கச் செய்தன. அந்த நிலையில் ஒரு முறை மாமல்லர் சிறிது முன்னேறி வந்து ரதத்தின் ஓரமாக குதிரையை செலுத்திக் கொண்டிருந்த பொழுது சிவகாமி ஆவலுடன் அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். ஆனால் மாமல்லரோ அவள் பக்கம் தம் பார்வையை திருப்பவே இல்லை. ஆயனர் முகத்தை நோக்கிய வண்ணம், சிற்பியாரே, நாங்கள் எல்லோரும் இங்கிருந்து புறப்பட்டு வர இன்னும் 1 மாதம் ஆகலாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் உம்மையும் உமது மகளையும் முன்னதாக தக்க பாதுகாப்புடன் காஞ்சிக்கு அனுப்பி வைக்கிறேன். அல்லது நாகநந்தி பிக்ஷு உம்மையும் உமது குமாரியையும் அஜந்தாவிற்கு அழைத்து போக விரும்புவதாக கூறினாராம். அது உங்களுக்கு இஷ்டமானால் அப்படியும் செய்யலாம் என்றார். அத்தனை கஷ்டங்களுக்கும்
யுத்த பயங்கரங்களுக்கும் இடையிலே ஆயனருக்கு அஜந்தா என்றதும் சபலம் தட்டியது. அஜந்தா வர்ண ரகசியத்தை பரஞ்சோதி நாகநந்தியிடம் கேட்டு தெரிந்து கொண்ட விவரம் இன்னமும் ஆயனருக்கு தெரியாது. எனவே அவர் சிவகாமியை பார்த்து, அம்மா, உனக்கு என்ன பிரியம்? காஞ்சிக்கு போகலாமா அல்லது அஜந்தாவிற்கு போகலாமா என கேட்டார். சிவகாமியின் உள்ளம் அந்த நிமிஷத்தில் வைரத்தை விட கடினமாக இருந்தது. அப்பா, நான் காஞ்சிக்கும் போகவில்லை, அஜந்தாவிற்கும் போகவில்லை. பல்லவ குமாரரை என் பேரில் கருணை கூர்ந்து அவர் கையில் உள்ள வாளை என் மார்பிலை பாய்ச்சி என்னை யமபுரிக்கு அனுப்பிவிடச் சொல்லுங்கள். பழைய அபிமானத்திற்காக எனக்கு இந்த உதவி செய்ய சொல்லுங்கள் என்றாள். இவ்விதம் சொல்லிவிட்டு ஆயனரின் மடியின் மீது சிவகாமி மறுபடியும் ஸ்மரணை இழந்து வீழ்ந்தாள். மாமல்லர் திரும்பிச் சென்று பரஞ்சோதியின் பக்கத்தை அடைந்தார். சிவகாமியின் மீது அத்தகைய குரூரமான சொல்லம்புகளை செலுத்திய பிறகு அவருடைய மனம் சிறிது அமைதி அடைந்திருந்தது. நண்பரே, அதோ புலிகேசியின் பொய்யான ஜெயஸ்தம்பத்தை பார்த்தீர்கள் அல்லவா? 9 வருஷத்திற்கு முன்பு ஒரு நாள் நாம் அந்த ஸ்தம்பத்தின் அடியில் நின்று செய்து கொண்ட சங்கல்பத்தை இன்று நிறைவேற்றிவிட்டோம். அந்த பொய்த்தூணை உடனே தகர்த்தெறிந்துவிட்டு பல்லவ சைனியத்தின் ஜெயஸ்தம்பத்தை நாட்டச் செய்யுங்கள். புதிய ஜெயஸ்தம்பத்திலே பல்லவ சேனையின் வெற்றி கொடி வானளவ பறக்கட்டும். மகத்தான இந்த வெற்றிக்கு அறிகுறியாக நமது கொடியிலும் விருதுகளிலும் உள்ள ரிஷப சின்னத்தை மாற்றி சிம்ம சித்திரத்தை பொறிக்கச் செய்யுங்கள் என்று ஆஞ்ஞாபித்தார்.